ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமனாய. நேற்றைய உரையில் அமைதியாக வீட்டிருந்த வேங்கடராமனின் மேல் பல சிறுவர்கள் கல்வீசி எறிந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். அவர்கள் யார் வீசுகின்றார்கள் என்று பற்றி கவலை இல்லாமல் அவர்களுடைய முகம் பதியாமல் அமைதியாக அசைவில்லாமல் உட்கார்ந்திருந்தார் வேங்கடரமணர். அவர்கள் கல்வீசி பாவம் செய்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தினால் அங்கிருந்து நகர்ந்து வேறொரு இடத்துக்கு போனார் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அது பாழடைந்த மண்டபம். மண்டபத்தின் கீழே பாதாளத்தில் சிவலிங்கம் இருந்தது. பாதாள லிங்கேஸ்வரர் என்று அதற்கு காரண பெயரிட்டிருந்தார்கள். யாரோ ஒருவரின் சமாதியின் மீது வைக்கப்பட்ட லிங்கம் அது. ஓர் இனத்தாருக்கு சொந்தமான இடத்தை அரசர் வாங்கி இடித்து கல் மண்டபமாக கட்டியிருந்தார். சிவலிங்கத்தை அகற்றாமல் இருந்தார். அதை சுற்றி கல் மண்டபம் கட்டியதால் சிவலிங்கம் பாதாளத்துக்கு போயிற்று. மண்டபம் சிவலிங்கத்தை விட உயரத்தில் இருந்தது. ஆனால் அது கல்லெறிவதற்கு வசதியாக இருந்தது. தூணுக்கு பின்னே நின்று மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் கூட அந்த பிள்ளைகள் கல்லெறிந்தார்கள். 2-3 கற்கள் மேலே பட்டன. பாலசுவாமி அசையாமல் இருந்தார். தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று சிறிதும் அறியாது இருந்தார். தான் உட்கார்ந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்பதும் தெரியாது இருந்தார். உட்கார்ந்த இடம் ஈரப்பதமாக இருந்தது. ஈரமான இடத்தில் விஷஜந்துக்கள் அடைந்தன. தொடையை பூரான்கள் அரித்தன. எறும்புகள் கடித்தன. அட்டைகள் தொற்றிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சின. தேகம் என்பது பற்றிய சிந்தனை இல்லாமல் மனம் உள்ளுக்குள் போய் உள்ளே என்ன இருக்கின்றதோ அதை இறுகி பற்றி கொண்டிருந்தால் வெளியே நடப்பது முற்றிலும் தெரியாமல் போயிற்று அவருக்கு. நாம் கல்லடித்தோம், இந்த மொட்டை கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான்டா. கண்களை சுருக்கி கொண்டு பையன்கள் இருட்டுக்குள் உற்று பார்த்தார்கள். ஆள் இருப்பதை கண்டுகொண்டார்கள். இந்த முறை எப்படி ஏனும் மேலே படுபட அடித்து இம்மி ஏனும் அசைத்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தோடு கற்களை பொறுக்கி வீச ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் கல் வீசுவது பாலசுவாமியை நோக்கி மட்டுமல்ல, இதற்கு முன் பல பேரை இவர்கள் கல்வீசி எறிந்திருக்கின்றார்கள். திருவண்ணாமலையில் வானம் பார்த்து சிரித்து கொண்டும் இடுப்பில் கை வைத்தபடி நடந்தவாறு தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருந்த சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்தாலும் கல்விட்டு எறிவார்கள். பைத்தியம்தான் தனக்குத்தானே பேசும், பைத்தியம்தான் வானம் பார்த்து பேசும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுள் கவனித்து பேசுவது என்பது தனக்குத்தானே பேசுவது போல் தோன்றும் என அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. சொல்லித்தரக்கூடிய வலிமை அவர்களை சார்ந்தோருக்கு இல்லை. எனவே சாதுக்கள் மீது கல்லெறிவது அவர்களுக்கு ஆனந்த விளையாட்டாக இருந்தது. அப்படி அடிபட்டு அவஸ்தைப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள் இப்போது யார் அடி வாங்குவது என்று தவித்து வேகமாக மண்டபத்துக்கு பாய்ந்தோடினார். பையன்களை அதட்டி விரட்டினார். உள்ளே யார் என்று குரல் கொடுத்தார். ஆள் இருப்பது தெரிந்தது. அசைவே இல்லை. மௌனசாமியும் பழனிசுவாமியும் குரல் கொடுத்து அழைத்தார். இருவரும் வந்தார்கள். உள்ளே போய் மெல்ல பாலசுவாமியை தூக்கி கொண்டு வெளியே வந்தார்கள். மண்டபத்தில் உட்கார வைத்தார்கள். பின்பக்கம் முழுவதும் எறும்பால் அரிக்கப்பட்டிருந்தது. பூச்சியால் கடிக்கப்பட்டிருந்தது. ரணம் அதிகமாகி சீழ்கோத்து குதறிக்கொண்டிருந்தது. இது எவ்வளவு வலி கொடுக்கும்? இந்த வலியை பொறுத்து கொண்டு தன்னை மறந்து இருக்க முடியுமா? இத்தனை கல்வீச்சை தாங்கிக் கொண்டு இருக்க முடியுமா? என்ன மாதிரி சுவாமி இது? என்ன தபஸ் இது? எப்படி கிடைத்தது? ஆச்சரியப்பட்டார்கள். எழுப்பி நிற்க வைத்து மருந்து போட்டார்கள். கைத்தாங்களாக மெல்ல அழைத்து கொண்டு வந்து நந்தவனத்தில் உட்கார வைத்தார்கள். உண்ண உணவும் கொடுத்தார்கள். இந்த தவத்தை கலைக்க வேண்டாம், இருக்கட்டும் என்று சேஷாத்ரி சுவாமிகள் சொல்ல வேளா வேலைக்கு உணவு மட்டும் கொடுத்து கவனித்து வந்தார்கள். ஆனால் அங்கும் தொந்தரவு தொடர்ந்தது. அங்கே தப்பிச்சிட்ட இங்கே இருக்க விட்டுருவோமா? இன்னொரு போக்கிரி கும்பல் சேர்ந்து கொண்டது. பிறரை கொடுமை செய்து பழகி அதில் இன்பம் கண்டுவிட்டால் பிறகு விடுவது கடினம். எந்த நேரமும் மனம் கொடுமையை பற்றியே நினைக்கும். இது பூர்வ ஜென்ம கர்மவினை, போன ஜென்ம சாபம். ஒற்றை சாபம் 100ஆக பெருகி அட்டகாசம் செய்வதற்குண்டான தூண்டுதல். உயரமான அரளி செடிகள் கூடிய அந்த நந்தவனத்தில் ஏதேனும்
ஒரு மரத்தடியில் கண்மூடி பாலசுவாமிகள் இருப்பார். பிறகு விழித்து பார்க்கும்போது வேறொரு மரத்தடியில் கிடப்பதை உணர்வார். எப்படி போனோம், எது நடந்தது, எது நகர்ந்தது, எப்படி நகர்ந்தோம் என்று தெரியாமல் மறுபடி கண்மூடி அமர்வார். எத்தனை தொந்தரவுகள் வந்தபோதும், எத்தனை வேதனைகள் வந்தபோதும் தவம் கலையவே இல்லை. மனம் ஒருமையிலிருந்து நீங்கவில்லை, வைராக்கியம் குறையவில்லை. இல்லை, அது தவம் கூட இல்லை. தவம் குறிக்கோள் உடையது. எந்த இலக்கும் இல்லாமல் தன்னையே அவதானித்து தனக்குள்ளே மூழ்கி கிடக்கின்ற மிகப்பெரிய பேரானந்தத்தை அந்த பாலசுவாமி இடையராது அனுபவித்துக் கொண்டிருந்தார். அண்ணாமலையார் அவருக்கு இன்னும் நிம்மதியான ஓரிடம் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்குண்டான மனிதர்கள் நகர்ந்து பாலசுவாமியை நோக்கி வர தூங்கினார்கள். கடவுளிடம் தன்னை ஒப்படைத்தவருக்கு எந்த கவலையும் கிடையாது. கடவுள் அவரை நிச்சயம் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார், அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.